பார்க்க போறோம்னா வின்ஃபாஸ்ட் VF7 ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த வெஹிக்கிளை நமக்கு கொடுத்த கப்ளூரை சேர்ந்த லோட்டஸ்ட் வின்ஃபாஸ்ட் ஷோரூமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தேங்க் பண்ணிக்கிறலாம். இந்த VF7 வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது வந்து 24 lakhs, அதாவது ஆன் ரோட் 26 lakhs வரும் உங்களுக்கு. அந்த ஆஃபர் இதெல்லாம் போக உங்களுக்கு 24 lakhs அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இந்த ஃபன் ஆனஸ்ட் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஷோரூம்லேயும் உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது போக நானே உங்களுக்கு பர்சனலாக ஒரு கிஃப்ட்டும் தருவேன் நீங்கள் வின்ஃபாஸ்ட் கார் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா. ஸோ இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன் நான். அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. வின்ஃபாஸ்ட் VF7 EV வீல் பேஸ் உங்களுக்கு 2840 mm வருது. லென்த்து 4550 mm வருது. ஓரளவு நல்ல லென்த்தான வண்டி உங்களுக்கு. அதே மாதிரி வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1893 mm வருது உங்களுக்கு வித்து. 190 mm உங்களுக்கு ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ். உங்களுக்கு எந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏறினாலும் உங்களுக்கு டச் ஆகாமல் இருக்கும். 4 வீலும் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, அதனால் பிரேக்லாம் உங்களுக்கு நல்லாவே சூப்பராக பிடிக்கும். இந்த V ஷேப்பில் அந்த லைட் LED லைட் போடுறது எனக்கு இந்த வெஹிக்கிளில் ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி இந்த வண்டியோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். எல்லா EV கார்லேயும் இருக்கிற மாதிரி இது ஒரு சாதாரண ஹெட்லைட் கிடையாது. உங்களுக்கு ஆப்போசிட்டு எப்படி டார்க்னஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி த்ரோ அவுட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு 537 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 60/40 ஸ்ப்ளிட் அப் சீட்டும் கிடைக்குது. அதே மாதிரி ரொம்ப உங்களுக்கு டெப்த்தாக இல்லாமல் பூட் ஸ்பேஸ் நல்லா மேலே எதையுமே ஈஸியாக தூக்கி வைக்கலாம். நமக்கு உள்ள நல்லா ஈஸியாக உங்களுக்கு தூக்கி லக்கேஜஸ்லாம் உள்ளே அழகாக வைக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டு தான் கொடுக்குறாங்க, மற்றபடி உங்களுக்கு ஸ்டெப்னிலாம் வர்றதில்ல. அதே மாதிரி உங்களுக்கு இதை ஃபோல்டு பண்ணிக்கிட்டால் இன்னமும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். உள்ள ஹேங்கரும் இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் உங்களுக்கு 12.5 இன்ச்சு வந்துடுது உங்களுக்கு. எப்பயுமே நீங்கள் எக்கனாமி மோடில் ஓட்டினா தான் உங்களுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும். நார்மலை விட எக்கனாமி மோடில் போகிறது பெஸ்ட்டு. ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பேட்ரி ட்ரைனேஜ் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து மிட்டு, இது வந்து ஹை. இதில் வந்து ரீஜென்ரேஷன் மோடை வந்து அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. மிட்டுனா ஓரளவுக்கு உங்களுக்கு பிரேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்திங்கன்னா. ஆனால் ஹையில் போட்டிங்கன்னா ரொம்ப கால் எடுத்தாலே டக்குன்னு பிரேக் அடித்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அது நீங்கள் போக போக ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிறோம். அதேமாரி வென்டிலேட்டர் சீட்டு எல்லாமே உங்களுக்கு ஹை பீமு, லோ பீமு எல்லாமே, நீங்கள் சைடு மிரரு எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த 12.5 இன்ச்சு இன்ஃபோடைன்மெண்ட்லேயே உங்களுக்கு கவர் ஆயிரும். ஏசி கூலிங் வந்து உங்களுக்கு டாப் கிளாஸாக இருக்கும். அதே மாதிரி டிரைவ் மோடு வந்து இங்கே வந்து இந்த நாப்பு மாதிரி இதெல்லாம் கிடையாது. இதில் தான் உங்களுக்கு டிரைவ் மோடு வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிரைவ் பண்ணிடலாம், பிரேக்கை அப்ளை பண்ணிவிட்டு. அதே மாதிரி நியூட்ரு, ரிவர்ஸு, உங்களுக்கு பார்க்கிங் மோடு. இது உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் உங்களுக்கு ஸ்டேரிங்கில் வந்துடுது. முக்கியமாக ரொம்ப வெல் பில்டானவங்களுக்கு அந்த ஸ்டேரிங் வந்து தட்டாமல் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நல்லாவே இருக்குது, உங்களுக்கு தட்டாமல் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு ஹெட்அப் டிஸ்பிளேவும் வந்துடுது உங்களுக்கு. அதேமாதிரி உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜ் ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு கப் ஹோல்டர் வந்துடுது, USB பென்ட்ரைவ் ஆப்ஷனும் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலும் வந்துடுது. வால்யூம் உங்களுக்கு வந்து ஸ்டேரிங்லேயும் வால்யூம் கண்ட்ரோலை வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த நாப் மூலமாகவும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 8 ஸ்பீக்கர்ஸ் காரில் வந்துடுது. நல்ல லெதராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா ப்ரீமியமாக இருக்குது உங்களுக்கு. 7 ஏர் பேக் உங்களுக்கு வந்துடுது. சேஃப்டியில் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்ல வின்ஃபாஸ்ட். உங்களுக்கு 7 ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு. ஸ்போர்ட் மோட் நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஸ்போர்ட் மோட் போட்டு ஒரு இமீடியட் நல்ல ஒரு டார்க் கிடைக்குது. எந்த ஒரு வெஹிக்கிளுமே நம்ம ஈஸியாக வந்து சைடு எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஷனும் நல்லா இருக்குது. பாடி ரோல் ஓவரும் ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே நம்ம இதை ட்ரைவ் பண்ண முடியுது. பாருங்கள்,
ஸ்போர்ட் மோடு அந்த அளவுக்கு ரொம்ப இமிடியேட் டார்க்கா இருக்கு. இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வியூ உங்களுக்கு இதில் கிடைக்கும். டிஸ்பிளேல பார்ப்பீங்க நீங்கள் இதில். சூப்பராக இருக்குது அந்த வியூ உங்களுக்கு. அடாப்டிவ் கைட்லைன்ஸோட உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு ரூஃப் ரெயிலும் மேலே வந்துடுது. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் வந்துடுது உங்களுக்கு மேலே. இது வந்து உங்களுக்கு 1893 கொடுத்துருக்காங்க. 1893 mm ஒரு கொஞ்சம் டீசெண்டான வித்து தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்டும் ஓரளவுக்கு 1596. எனக்கு வந்து இது வந்து டாப் அண்ட் மாடலு, இது இன்ஃபினிட்டி மாடலு. பட்டு இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சன் ரூஃப் மாதிரி வந்துடும் கிளாஸில். அதனால எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஹெட்டு டச் ஆகாமல் இருக்குது. பட் உங்களுக்கு ரெக்லைன் ஆப்ஷனும் இந்த ரியர் சீட்டில் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு தை சப்போர்ட்டும் உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு தை சப்போர்ட் கிடைக்குது உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா லெக் ரூமும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே கிடைக்குது. டாப் அண்ட் மாடலுக்கும் இதுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் வந்து உங்களுக்கு 4 வீல் டிரைவ், இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். அதே மாதிரி இதனுடைய டார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 டன் உங்களுக்கு டார்க் கிடைக்குது இது வந்து. அதே மாதிரி டாப் அண்ட் பாத்தீங்கன்னா 500 டார்க் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. எர்த் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 250 தான் டார்க் உங்களுக்கு கிடைக்கும். பட் 3 டன்றது ஒரு நல்ல ஒரு டீசென்டான டார்க், நமக்கு நல்ல ரேஞ்சும் கிடைக்கும். ரொம்ப டார்க் அதிகமா போயிட்டோம்னா ரேஞ்ச் குறைஞ்சிரும். உங்களுக்கு டாப் அண்ட்ல இதுவும் உங்களுக்கு குறையும், ரேஞ்சும் லைட்டா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஏன்னா வந்து டார்க் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரேஞ்சு கொஞ்சம் உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஒரு நல்ல பெரிய ஸ்பீடு பிரேக்கரு, அதுலதான் இப்ப நம்ம ஏறுறோம். கீழே உங்களுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால எதுவுமே டச் ஆகவே இல்லை. இது ஒரு நல்ல வெல்கமான விஷயம் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்டேரிங்கும் நல்லா ஒரு கான்பிடென்டா ஓட்ட முடியுது. ஸ்டேரிங் ரைடிங் ஹேண்ட்லிங்கும் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன இதுனா ஒரு குட்டி ஸ்டேரிங்கா இருக்கு, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், வென்டிலேட்டர் சீட்டு, எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த விண்டு மாடல்ல உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கிடைக்குது. இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, நான் அடிக்கடி சொல்றேன். அதனால நீங்க ஒரு ஈவி கார் வாங்குறீங்க, ஒரு 20 lakhs பட்ஜெட் மேல வாங்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வெஹிக்கிளை கோ த்ரூ பண்ணி பாருங்க, டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாருங்க. இது வின்ஃபாஸ்ட் வந்து 2 ஷோரூம் தான் அவைலபிள் இருக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது ஒன்னு கப்பலூர், இன்னொன்னு பெங்களூரு. ஸோ உங்களுக்கு மதுரையில உள்ள கப்பலூர்ல டெஸ்ட் டிரைவ் ஈஸியா கிடைக்கும். நம்ம ஃபன் ஆனஸ்ட் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அதே மாதிரி வண்டியை புக் பண்ணிட்டு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி பைபேக் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏற்கனவே உங்கள்கிட்ட ஈவி காரு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போட்டு அது ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.